significance of working capital. So significance nalo illa importance nalo both are meaning same only. So what is the essential of maintaining working capital inside the business? So edukaga nama maintain pandrom, why it is important, why it has got a major role in every company, every business appdin paakumbodhu. So as usual we discussed, so it is essential for maintaining a smooth operations inside your organization. So உங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள எல்லா ஒர்க்கும் வந்துட்டு ஒழுங்கான முறையில் போயிட்டு இருக்கணும். ஸோ எப்படி நம்ம வந்து நார்மல் யூஷுவல் லைஃப்ல வந்து மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகணும். அந்த சேலரி கிரெடிட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ்லாம் அலோகேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ க்ராசரிஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ்க்கு இவ்வளோ நம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ வந்துட்டு மற்ற காஸ்மெட்டிக்ஸுக்கு, மற்ற விஷயங்களுக்கு, க்ளோத்திங்க்கு அண்ட் தென் ஃபார் பேயிங் ரெண்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து செட் அசைட் பண்ணுறோமோ, நம்மளோட சேலரி கிரெடிட் ஆனோடனே இஎம்ஐக்கு இவ்வளோ அப்படின்றத செட் அசைட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வரோம் பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ டே டு டே எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை செட் அசைட் பண்ணுறோம். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து நம்ம வந்துட்டு எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் கொடுக்க போகிறோம். So rent for that factory you are using, and then salaries to the employees, wages to the labor. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து நம்ம வந்துட்டு சப்ளையர்ஸ் கிட்ட வந்து ரா மெட்டீரியல் வாங்கணுமா அவங்களுக்கு பே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து you are going to set aside. So it is very very essential in order to maintain a smooth flow of your business activities. And then it is considered as the backbone of every business. So வந்து ஃபினான்ஸ்னாலே வந்து it is considered as the lifeblood. So for every business, so whatever might be different functional areas of a business, marketing, HR, production, okay, so R&D department, any department inside the organization, but without finance any functional area will not go properly. Okay, so அதனால வந்துட்டு பேக்போன் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் அப்படின்றது ஒர்க்கிங் கேபிட்டலை மூலதனமாக வச்சு தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ வந்து இது இதர் வந்து ரொம்ப அதிகமாகவும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. கேஷ் எடுத்து அதிகமாக சும்மாவே வச்சுட்டு இருந்தோம்னா ஹைடிலாவே அது வந்துட்டு ஒரு விதத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நிறையவும் செட் அசைட் பண்ண முடியாது அமௌண்ட்டை, ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஷார்ட்டேஜாக கேஷ் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸோ லோன்ஸ் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும், டெப்ட் கடன் அதிகரிக்கும். ஸோ அதனால வந்துட்டு இல்லை பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போகாது. ஸோ ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும், சப்ளையருக்கு ப்ராம்ப்டாக பே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும் பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ பேக் போன் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ். And then it is required for all types of business, whether they are profit oriented or whatever might be, whatever type of concern. So any type of concern, அது ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங் கன்சர்னாக இருக்கலாம். மேனுஃபேக்சரிங் கன்சர்னா ப்ரொடக்ஷனை மூலதனமாக வச்சு அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி நடத்துவாங்க, ப்ரொடக்ஷன் கேரி அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எந்த விதத்துலையும் ஸ்டாப்பேஜ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் ஈவன் ட்ரேடிங் கன்சர்ன்ஸாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஒன்லி பை, தே won't manufacture. ஸோ some of the concern வந்து will deal with the manufacturing. Some of the concern will lead only the selling, trading activities மட்டும் தான் undertake பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸும் இருக்கு. சில பிஸ்னஸ் வந்து ஒன்லி ஆஃபரிங் சர்வீஸ் டு தி பீப்புள், அந்த மாதிரி பிஸ்னஸும் இருக்கு, ஓகேங்களா. ஸோ லைக் ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இது ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இவங்களாம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வராங்க, சர்வீஸ் செக்டார்ஸ் கீழே. ஸோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனை நடத்துகிறீங்கனாலும் சரி, எல்லா பிஸ்னஸ்க்கும் கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் யூ ரெக்வயர் ஃபார் meeting out day-to-day expenses and for strengthening the solvent position. Solventனா என்ன, பிஸ்னஸ் வந்து அல்டிமேட்டாக கெப்பாசிட்டி இருக்கணும், அவங்களோட டெப்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட வந்துட்டு அசட்ஸ் இருக்கணும். இங்கே குறிப்பாக நம்ம கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட் அசட்ஸ் கேஷு, பேங்க்கு, இது டெபாசிட்ஸ், இந்த லிக்விட் கேஷ் இருந்தால் தானே நான் கிரெடிட்டாருக்கு ஒழுங்கான முறையில் கரெக்டாக அந்த டைமுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு சால்வெண்ட் பொசிஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து வெளியில் இன்னும் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய கடனையும் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது பே பண்ண ப்ராம்ப்டாக, அதுவும் கரெக்ட் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம டியூ அமௌண்ட்டை செட்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட
வர்த்தியா நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது முக்கியமான பங்கு அங்கே இருக்கு. ஸோ அடுத்தது வந்து as usual we know for carrying out smooth operations, for meeting out all the expenses. Okay, so every அந்த கிளைம் எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ற அளவுக்கு வந்துட்டு டேக்ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனியா இருந்துகிட்டு ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப அந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து adequate working capital. So as I told you earlier, you should not have more amount as working capital. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸா வச்சிருந்தாலும் வந்துட்டு எந்த வித இதுக்கும் யூஸ் பண்ணாம, இப்போ நான் வந்துட்டு சேலரி ஏர்ன் பண்றேன், அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ்லாம் போக கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சேவிங்ஸை வச்சு நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுல இருந்து ரிட்டர்ன் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஸோ பேங்க்ல எஃப்டி போடலாமா, அதுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்ல வேற ஏதாவது ஷேர்ஸ் அந்த மாதிரி வேற எதாவது, இல்ல கோல்டு அந்த மாதிரி ஜுவல்லரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ரியல் எஸ்டேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நார்மல் இண்டிவிஜுவலே இவ்வளவு நம்ம யோசிக்கும் போது, அப்ப கம்பெனி ஒரு பிசினஸ் நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸசிவா இருந்து நம்ம யூஸ் பண்ணல அந்த அமௌண்ட்டை ஐடியலா சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் பிசினஸ்க்கு எந்த வித ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணி தர போறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு அதாவது நல்ல டிமாண்ட்ஸ் இருக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல, கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தே ரெக்வயர் யுவர் ப்ராடக்ட் வெரி மச் அண்ட் யூ கேனாட் ரன் ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் வித் யூ. யூ கேனாட் பை ரா மெட்டீரியல்ஸ் அட் தட் டைம் அண்ட் யூ கேனாட் மெயின்டைன் ப்ரொடக்ஷன். இஸ் இட் நாட் பாசிபிள் ஃபார் யூ டு மீட் தி டிமாண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அகெயின் வந்துட்டு ஒரு வேஸ்டா தான் இருக்கும் அந்த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு எக்ஸசிவாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஷார்டேஜாவும் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் a balance between these two things. ஸோ அதுதான் adequate working capital நம்ம சொல்றோம். ஸோ it is of very important for even for a profit oriented business. So your business may be a profit earning business, still you require certain amount of capital, minimum amount of capital. Every time you have to maintain that amount. So அதனால வந்துட்டு adequate working capital it is very very important. And next for enhancing goodwill. So நீங்க உங்ககிட்ட வந்து கையிலேயே கேஷ் இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னா என்ன ரெப்யூட்டேஷன் கிடைக்கும் கஸ்டமர் மத்தியில, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் கம்பெனி. ஸோ வந்து கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, சப்ளையர் உங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் யுவர் கம்பெனி, தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் குட்வில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைன்னா how you can enhance, how you can increase your reputation in the mindset of public. ஸோ அதனால வந்துட்டு if you have a good working capital, if you have a sufficient amount of cash liquid form with you, then ultimately you can create a goodwill in the mindset of the people. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து ரொம்ப இன்சால்வெண்ட் கம்பெனியா மாறிட்டீங்க, பேங்க்ரப்சியா, அதாவது இதுக்கப்புறம் ஃபண்டே கிடையாது பிசினஸ் நடத்த அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே வராது உங்க பிசினஸ் பேர்ல. ஸோ அதனால for maintaining goodwill in your concern, about your concern, then you should surely have a sufficient amount of working capital and then ability to face contingencies whatever might be occurring. Okay, so economy recession condition move ஆகலாம், இல்ல inflation occur ஆகலாம், prices-லாம் ரைஸ் ஆகலாம், raw material-ஓட prices, cost of production increase ஆகலாம், எப்படி வேணா வந்து situation மாறலாம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல என்னால வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். இன்ன விதமான கண்டிஜென்சிஸ், கிரைசிஸ், என்ன ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ண, எதிர்கொள்ற அளவுக்கு எனக்கு வந்துட்டு என்னால் வந்து ஃபினான்ஷியலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சிருக்கணும் பிஸ்னஸ்க்குள்ள. அண்ட் தென் ஈஸி டு அப்டைன் ஃபினான்ஸ். எப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டு போகிறீங்க, யூ ஆர் வெரி ஃபினான்ஷியலி சவுண்ட், உங்களுக்கு நல்ல கிரெடிட் வர்த்தினஸ் இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோன்ஸ் அப்டைன் பண்ணும், ஃபண்டை ரைஸ் பண்ணும்,
எது வேணாலும் உங்களால செய்ய முடியும். So people will be interested to give you to sanction you loans, to provide you finance, so they will help you. Okay, so if you are already in an insolvent position, if you are not capable to pay already the debt whatever is there, so அதவே உங்களால கட்ட முடியல, அந்த கடனே உங்களால அடைக்க முடியலனா people how they will give finance to you. So அதனால வந்துட்டு if you have a good working capital, if you are maintaining always a sufficient amount of finance fund with you, that too short term funds current assets formல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக you can enhance goodwill, you can easily obtain finance, additional fund தேவை எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து உதவும். So significance of working capital னா அதுதான். So why it plays an important role in every company, what is its purpose of maintaining inside the company அப்படின்றது தான் வந்துட்டு significance of working capital நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்றோம். So next பாத்தீங்கன்னா adequacy of working capital. So why adequate working capital should be maintained in the company. So எதுக்காக நம்ம maintain பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது for getting cash discounts. ஓகே, ஸோ என்ன சஃபிஷியன்ட் அமௌண்ட், அடிக்குவேட்னா என்ன, போதுமான அளவுன்னு சொல்லுவோம். ஸோ போதுமான அளவு ஒர்க்கிங் கேபிட்டல், ஓகே, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல், ஸோ போதுமான அளவு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சிருந்தா அதோட பெனிஃபிட் என்ன ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு பார்க்கும்போது we will be getting cash discounts. ஸோ வந்துட்டு ப்ராம்ப்டாக நீங்கள் வந்துட்டு சப்ளையருக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்க, அவங்க கரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்குற டேட்டில் நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா they might give you some discounts. Already you would have heard in accounts discount received. So whenever you are making purchase, credit purchase பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராம்ப்டாக நம்ம கட்டணும்னா அந்த டைமில் ரிசீவ் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்னர் ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்மளே வந்துட்டு நார்மல் பீப்புளே வந்துட்டு வாங்கின இன்கம், அதாவது சேலரி வந்த எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு செலவிட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை மீட் பண்ணுறதுக்கு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனை சர்க்கம்ஸ்டன்சஸை மீட் பண்ண கொஞ்சம் கூட நம்ம கிட்ட கையில் கேஷ் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக வி ஃபீல் இன்செக்யூர்டு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஸோ எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ற அந்த தாட் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம், கான்ஃபிடன்ஸ் இருக்காது நம்மளுக்கு. ஸோ ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்கே எப்படின்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் இட் கிவ்ஸ் தெம் செல்ஃப் செக்யூர்டு. ஸோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கான்ஃபிடென்ட் வாட் எவர் சுச்சுவேஷன் மைட் அக்கர், ஐ கேன் ஃபேஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு ஷார்டேஜ் இருந்தாதான் ஸோ எப்படி டேக்கிள் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அதனால வந்து இட் கிவ்ஸ் எ செக்யூர் ஃபீலிங் டு தெம். And then credit worthiness. So it will boost your credit worthiness among the stakeholders. So stakeholders na யாரு, கம்பெனி மேல அபிப்பிராயம் உள்ளவர்கள். ஸோ கம்பெனியோட நலன்ல அபிப்பிராயம் உள்ளவர்கள் தான் நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க மத்தியில வந்துட்டு நீங்க ஒரு நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் வர்த்தினஸை அது பூஸ்டப் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி சரியான முறையில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த தடையும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து பிஸ்னஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் உங்களுக்கு உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம், ரெப்யூட்டேஷன், குட்வில் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ திஸ் அந்த டேர்மை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக வந்துட்டு எனக்கு வெளியிலேருந்து இன்புட் வரணும், ரா மெட்டீரியல் வரணும், அதான் நான் ப்ரொடக்ஷன் கேரி அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக அது பாட்டுட்டு வெளில ப்ரொடக்ஷன் ஆனோடனே கஸ்டமர் டெலிவரிக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். ஒன்லி இஃப் யூ மேக் பேமெண்ட், சப்ளையர் வில் கிவ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் பேமெண்ட் அப்படின்னா அடுத்த முறை எப்படி கடனுக்கு வந்து ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னா அதுதான். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள், இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் கெப்பாசிட்டி டு மேக் தெம் பேமெண்ட் நவ், ஹவு தே வில் கிவ் யூ ரா மெட்டீரியல் இன் ஃபியூச்சர்? ஸோ தே ஒன்ட் கிவ். ஸோ அதனால கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்னா அதை தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேர் வில் பி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ to gain market share, to increase your production activities, to go expand on a large scale. Everything is
there is lot of opportunities for you. But only if you have a sufficient amount of working capital with you, you can meet all those things and you can shine. So exploitation of good opportunities, increase in productivity. So you can increase your output and you can reduce your input cost. Everything is possible only if you have proper amount of working capital with you. So உங்களோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் லெவலில் நல்ல எஃபிஷியண்ட்டாக உங்களோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து கொண்டு போகணும். உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணணும். எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோம்னாலே ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டிப்பாக தேவை. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எல்லா ஐடியாஸும் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபினான்ஸ் தேவை நம்மளுக்கு. அண்ட் அட்ராக்டிவ் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட்னா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டிவிடெண்ட் தான் வந்துட்டு வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை ஷேர் ஹோல்டருக்கு வந்துட்டு அவங்களோட பங்கை நம்ம வந்துட்டு கொடுக்குறோம், ரிட்டர்னை கொடுக்குறோம். ஸோ அது வந்துட்டு அட்ராக்டிவ் டிவிடெண்ட்னா என்னது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு, இன்வெஸ்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு, பர்சனலாக சைக்காலஜிக்கலாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு உங்களால் டிவிடெண்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னா அப்போ அது வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கன்சர்னாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங் கம்பெனினா கண்டிப்பாக இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்க, உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க விருப்பம் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல குட் பிராண்ட் இமேஜ் கிடைக்கும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். ஸோ அதனால அட்ராக்டிவ் டிவிடெண்ட்னா உங்க மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எல்லாம் ஒரு தருணமா இருக்கும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் உங்க கையில இருந்ததுன்னா. ஸோ ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை டிவிடெண்டாக கொடுக்குறீங்க. அந்த டிவிடெண்ட் ரேட்ஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களோட மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் மீட்டிங் கண்டிஜென்சிஸ், அன்ஃபோர்சிங் கண்டிஜென்சிஸ், uncertain events might happen whenever. Okay, so we may not have 100% sure, but it might occur. Okay, so வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லயும் ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நம்ம ஸ்மூத்தா நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போக போறோம். ஓகே, லேபர் ஸ்ட்ரைக்ஸ், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா, ஷார்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அந்த சப்ளையர் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் டெலிவர் பண்ணாம இருப்பாங்க. You can go to some other supplier and you may purchase raw material. அந்த இடத்துல வாங்கும்போது அங்க வந்துட்டு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டத்திலயும் நான் வந்துட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்துட்டு கேஷ் வந்து சஃபிஷியண்டா இருக்கணும். சிமிலர்லி டெட்டாஸ் மே நாட் மேக் அ ப்ராம்ப்ட் பேமெண்ட். ஒரு 5 days 10 days கழிச்சு கூட அவங்க பேமெண்ட் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக வந்துட்டு அவங்கள ஐ கேனாட் ஃபோர்ஸ் ஆர் வந்துட்டு ஐ கேனாட் லூஸ் தட் கைண்ட் ஆஃப் கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த மந்த் தான் பே பண்ணாம இருந்திருப்பாங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ப்ராம்ப்டா பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஐ கேனாட் லூஸ் மை கஸ்டமர், ஐ கேனாட் கீப் ஆன் ஆஸ்கிங் தேம். ஸோ பட் ஐ கேன் மேனேஜ் தட் சுச்சுவேஷன் இஃப் ஐ ஹாவ் அ குட் ஒர்க்கிங் கேபிட்டல் வித் மீ. ஸோ இந்த மாதிரி அன்ஃபோர்சிங் சுச்சுவேஷன்ஸையும் நான் வந்துட்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நம்ம meeting unforeseen contingencies சொல்றோம். So far we have discussed about significance of working capital, why it is important, why we are considering more importance you are giving to working capital, and why we have to maintain adequate working capital inside the business. Why it is essential, what kind of goodwill or what kind of opportunities you get because of this maintaining sufficient amount of working capital with you.